தெளிவு எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இன்னும் சேஃபா இருங்க. எங்க போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. முக்கால்வாசி வெளியில போகாதீங்க. அப்பயே 90% நீங்க சேஃபா இருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல போடுவேன். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்டென்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் குரூப் பசே கொம்போசே தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப்ல பசே கொம்போசே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் குரூப்ல பசே கொம்போசே எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல முடியறதெல்லாம் செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் எல்லாமே கிடையாது. இதுல சில வேர்ப்ஸ் தேர்ட் குரூப்பும் சேர்ந்திருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபினீர், ஷ்வாசீர், ரலாந்தீர், ரோம்ப்ளீர் இதெல்லாம் செகண்ட் குரூப் வேர்ப்ஸ் இல்லையா? அதுல முடியுது. இப்போ இந்த வேர்ப்ஸை பசே கொம்போசேல நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபினீர் அப்படின்ற வேர்பை எடுத்துக்கலாம். ஃபினீர்னா உங்களுக்கு தெரியும், டு ஃபினிஷ், முடித்தல் அப்படின்ற மீனிங். இப்போ இதை பசே கொம்போசேல பண்ணும்போது ஃபினீர் ஸ்பெல்லிங் பாருங்க. அது இல்லையா? இந்த ஒண்டி நீங்க ரிமூவ் பண்ணிடணும். J'ai fini, I finished, I have finished அப்படின்ற மீனிங்க கொடுக்கும். இப்போ இதுல ஒண்ணா நம்ம பார்த்துட்டு வரலாம். இது எப்படி ஃப்ரேம் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், தென் war அதனுடைய பிரசன்ட் டென்ஸ், தென் எந்த இன்ஃபினிட்டிவ் எடுத்துக்கிறோமோ அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இங்க ஃபினீர்ன்ற இன்ஃபினிட்டிவ்க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபினி, வெறும் அந்த ரிமூவ் பண்ணிட்டு ஃபினி, அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப j'ai fini அப்படின்றது. தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். Tu as fini. Tu as fini னா you have finished, you finished, நீ முடித்தாய், நீ முடித்து விட்டாய் அப்படின்ற மீனிங். தென் il a fini, elle a fini, on a fini. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இது எப்படி சொல்றது? அவன் முடித்து விட்டான், அவன் முடித்தான், அவள் முடித்தாள், அவள் முடித்து விட்டாள். He has finished, she has finished அப்படின்றத குறிக்கும். Then next one, nous avons fini. Nous avons finiன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் முடித்து விட்டோம், நாங்கள் முடித்தோம். We have finished, we finished அப்படின்றது. Next plural form. Plural form, vous avez fini. நீங்கள் உங்கள் வேலையை முடித்து விட்டீர்கள். You have finished your work அப்படின்ற மீனிங். Then ils ont fini, elles ont fini. They have finished their work அப்படின்ற மீனிங். அவர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். Ils ont fini, அவர்கள் முடித்து விட்டார்கள் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். அப்ப இந்த பசே கொம்போசே ஃபினின்றத எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். ஒரு தடவை நான் ரீகேப் பண்றேன் உங்களுக்கு. J'ai fini, tu as fini, il a fini, elle a fini, on a fini, nous avons fini, vous avez fini, ils ont fini, elles ont fini. இப்போ உங்களுக்கு பசே கொம்போசே ஃபினீர் என்ற வேர்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். j'ai fini அப்படின்றத வச்சு பார்க்கலாம். j'ai fini mon travail, I have finished my work. I finished my work. நான் எனது வேலையை முடித்து விட்டேன் அப்படின்ற மீனிங். J'ai fini mon travail.
இது வந்து j'ai fini ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Again எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Sophie, avez-vous fini votre travail? Sophie, avez-vous fini votre travail? இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி. சோஃபி, உன்னுடைய வேலையை முடித்து விட்டாயா? உன்னோட வேலையை முடிச்சாயா? சோஃபி, have you finished your work? அப்படின்னு கேட்குற மாதிரி இது கொஸ்டின். Then third person pluralல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Ils ont fini leur travail. Ils ont fini leur travail. அவர்கள் அவர்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையை முடித்தார்கள். They have finished their work அப்படின்ற மீனிங். Ils ont fini leur travail. இப்போ வந்து இந்த fini passé composéல எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றதுன்னு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி நீங்களும் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ப்ராக்டிஸ் வரும். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். நான் வந்து இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்ட்டிசிபிள் பசேவும் கொடுத்துருவேன். ஃபினின்றது இங்கே நீங்கள் என்ன செய்யணும், அவார்ன்றதை எப்படி வந்து நீங்கள் கான்ஜுகேட் பண்ணி எழுதணும் அப்படின்றது தான் இது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், il dash fini. அங்க என்ன ஆன்சர் வரும்னு எழுதுங்க. செகண்ட் ஒன், she dash fini. தேர்ட் ஒன், nous dash fini. The next one, on dash fini. Then last one, où dash fini. இப்போ இதை வந்து நீங்க எழுதிருப்பீங்க. அப்ப வந்து நீங்க எப்படி வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணணும்ன்றது நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ளார நம்ம போலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு sujet pronoun கொடுத்துருவேன். அதே சமயத்துல அவார்ன்ற அந்த வேர்பையும் கான்ஜுகேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபினிர்ன்ற வேர்போடைய பார்ட்டிசிபிள் பசே தான் எழுதணும். இப்போ வந்து ஸ்கிரீன்ல பாருங்க. இப்போ ஆன்சர் எழுதுங்க. j'ai dash. செகண்ட் ஒன், ils ont dash. Then vous avez dash. Last one, tu as dash. இது ஏன் உங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறேன்னா, இந்த ஃபினின்றது பார்ட்டிசிபிள் பசே அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதே சமயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. அதனால தான் அப்படி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து தேர்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இந்த ஆன்சரை ஃப்ரான்ஸேல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், he finished his work. He finished his work. அவன் அவனது வேலையை முடித்தான். அவன் அவனது வேலையை முடித்தான். Second one, we have finished our work. We have finished our work. நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்தோம் அப்படின்ற மீனிங். இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Il a fini son travail. Il a fini son travail. Then second one, nous avons fini notre travail. உங்களுக்கு நான் ஆன்சர் வந்து சொல்றேன் அப்படின்னா,
சில பேர் வந்து நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க, நீங்க ஆன்சர்ஸ் ஒண்டி போடுறீங்க, அதை எங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி ஆன்சரையும் நம்ம வந்து கொடுத்துட்டு அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்பனா உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் இப்போ உங்களுக்கு நான் ஆன்சரையும் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ இன்னைக்கு வந்து ஃபினீர் என்ற வேர்ப் வந்து நம்ம பசைக்கும் போசையில் படித்தோம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. ட்ரீம் இட், wish it, and do it.